எக்ஸைஸ் 7.5ல தேர்ட் சம் பார்க்கணும். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க. எவாலுவேட் த ஃபாலோவிங் லிமிட்ஸ் நெசசரி யூஸ் ஹாஸ்பிட்டல் ரூல் லோபித்தால் ரூல் சொல்லலாம். ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. மேலே எக்ஸ்க்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி டிவைட் பை லாக் எக்ஸ்க்கு பதிலாக இன்ஃபினிட்டி. ஸோ இதோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான், டிவைட் பை லாக் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான். ஸோ இது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தேரப்பெறாத வடிவம், இன்டெர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்டெர்மினேட் ஃபார்ம். எப்பெல்லாம் இந்த இன்டிடெர்மினேட் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்றோம். ஒன்னுல இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் டிவைட் பை லாக் எக்ஸ் இருக்குல்ல, இத ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 1 டிவைட் பை லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 1 பை எக்ஸ் வரும். சரியா? ஸோ இந்த எக்ஸ் மேல போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் வரும். எக்ஸ் டிவைட் பை 1 வந்து எக்ஸ் தான். இப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்னது, இன்ஃபினிட்டி தான். ஸோ தினேஷ் சென்டா மேத்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் வீடியோ கலெக்ஷன்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பாருங்க.